ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தவேகவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அரசியல் விவகாரங்கள் குழு கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நள்ளிரவில் காணொலி வாயிலாக நடந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று காலை இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை நடத்த உள்ளனர். பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை விஜய் பெறக்கூடாது என காங்கிரஸ் நிபந்தனை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜய் ஆட்சி அமைக்க தவேகவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அரசியல் விவகாரங்கள் குழு கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை விஜய் பெறக்கூடாது என காங்கிரஸ் நிபந்தனை விதித்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. நள்ளிரவில் காணொலி வாயிலாக நடந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் இதுகுறித்து இன்று காலை தமிழக காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் முதல்வராக நாளை விஜய் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விஜய் ஆட்சி அமைக்க இன்னும் 11 இடங்கள் தேவைப்படுகிறது. விஜய் ஆட்சி அமைக்க தவேகவுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் கணபதி, இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். காங்கிரஸ் கமிட்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனையை நேற்று நள்ளிரவை கடந்தும் நடத்தியது. காணொலி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே விஜய் முதல்வராகி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சியின் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளிப்பார்கள். ஆனால் இதற்காக ஒரு முக்கிய நிபந்தனையை காங்கிரஸ் கட்சி விதித்திருக்கிறது. மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவை மட்டுமே விஜய் பெற வேண்டும் எனவும் பாஜக கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளின் ஆதரவை பெறக்கூடாது எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாஜக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு மதச்சார்பற்ற கட்சிகளிடம், அதாவது திமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சிகள் அல்லது 2 கூட்டணிகளிலுமே இல்லாத கட்சி ஏதேனும் இருந்தால் அந்த கட்சி ஆகியோரின் ஆதரவை மட்டுமே பெற வேண்டும் என நிபந்தனை வைக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு குறித்து விஜய்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் இன்று காங்கிரஸ் கமிட்டியின் அரசியல் விவகாரங்கள் குழுவின் ஆலோசனை நடைபெறாது எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், ஏற்கனவே காணொலி மூலமாகவே ஆலோசனை நடந்து முடிந்து விட்டதால் இன்று எந்த ஆலோசனையும் சத்தியமூர்த்தி பவனில் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை என தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் 29 தலைவர்கள் நேற்று நடைபெற்ற ஆலோசனையில் கலந்து கொண்டார்கள். நள்ளிரவு கடந்தும் இந்த ஆலோசனை நடைபெற்றது. இதிலே பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். மாணிக்கம் தாகூர், கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான செல்வ பெருந்தகை மற்றும் செல்லக்குமார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டு இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு என்பது உறுதியாகிவிட்டது. ஆனால் அதில் ஒரு முக்கிய நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனை மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவை மட்டுமே பெற வேண்டும் எனவும் பாஜக மற்றும் பாஜகவின் தோழமை கட்சிகளின் ஆதரவை பெறக்கூடாது என்பதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மதவாத சக்திகள் தமிழ்நாட்டிலே எந்த வகையிலும் அதிகாரத்தில் பங்கேற்க அனுமதியை அளிக்கக்கூடாது என்பதன் அடிப்படையிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் தெரிவித்தனர். ஆகவே கிரீஷ்
சோடங்கர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த காணொலி மூலமாக நடைபெற்ற கூட்டத்திலே இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து விஜய் முதல்வராக பதவியேற்கும் நிகழ்ச்சிக்கு ராகுல் காந்தி அழைக்கப்படுவது, அதில் அவர் பங்கேற்பது குறித்த ஆலோசனைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ராகுல் காந்தியை விஜய் தனது பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு அழைப்பார் எனவும் அதற்கு ராகுல் காந்தி அந்த அழைப்பை ஏற்று அதில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்திலேயே விஜய் ராகுல் காந்தியிடம் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு தேவை என்பதை தெளிவாக தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக ஆலோசனைகளை நடத்தி இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இந்த முக்கிய முடிவுக்கு பிறகு விஜயின் கட்சிக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கிறது. மேலும் சில சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி கணபதி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.